ஹலோ ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது ஃபஸ்ட் விளையாட்டு இருந்தால் நிஷா. இது என்னன்னு தெரியல, 4th பாட்டா 5th பாட்டா 6th பாட்டான்னு தெரியல. வாங்கல பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். மழை அது இடிக்காமல் போகணும். இதோட சேலஞ்ச் என்னன்னா, யாரையும் அடிக்கக்கூடாது, எந்த வண்டியும் அடிக்கக்கூடாது. இதுதான் நம்மளோட இது. கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மாவோட மொபைலில் அவ்வளோ இது இல்லை, நோ சார்ஜ் இல்லை. ஒரு நிமிஷம் 7 நிமிஷம் போடணும். அதாவது அதுவாக சார்ஜ் இருக்கணும். ஓவர்டேக் பண்ணிட்டாவது போவேன். ஆனால் முன்னாடி நிறைய வண்டி இருக்குது, இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, லோடிங் மேப் வருது. எனக்கு இப்போ தான் தெரியும், அந்த ஏதாவது ஆட் வந்தால் அதெல்லாம் காப்பரேட் போட மாட்டாங்களாம். ஓகே, இப்போ தான் நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் லைன் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ரீட் லைன் செம்மையாக இருக்குது அப்படின்னா. அப்புறம் 3 ஹார்ட் போட்டுருவேன். யாரும் இடிக்கக்கூடாதுன்ற சேலஞ்சை நீ மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி கொஞ்சம் அந்த சவுண்டு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ, எங்கடா அந்த வைப்பர்? இந்த போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன இப்படி ஆகும்? டக்குன்னு ஓட்டுறா, அடிச்சு ஓட்டுறா. ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். நீங்கள் நான் இப்போ இந்த ரோட்டில் நான் நார்மலாக ஓட்டினாவே ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில இடத்துல நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ மழை நின்றுச்சு. இல்லை ஓவர் பிரேக் பிடிக்கிறேன்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா யாரையும் இடிக்கக்கூடாதுன்றதா. இதனால நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நான் பிரேக் பிடிக்கிறேன். ஐயோ போச்சு கைஸ் நம்மளோட இதை. ஆனால் நம்ம 3 ஹார்ட்ஸ் வச்சுருக்கோம், இன்னும் 2 ஹார்ட்ஸ் இருக்குது. அதனால் இதுக்கெல்லாம் அசரக்கூடாது. கைஸ் எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, இல்லைங்க. எப்படி ஸ்பீட் இஸ் அல்டிமேட். ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதெல்லாம் கணக்கில் வராது கைஸ், இப்போ இடிச்சதெல்லாம் கணக்கில் வராது. கைஸ் இதுக்கெல்லாம் காப்பிரைட் போட்டானுங்கன்னா இதுவாயிருவேன். எங்கள் அம்மாட்டே நான் இதுவே கஷ்டப்பட்டு ஃபோன் வாங்கியிருக்கேன். எங்கள் அம்மாலாம் தரமாட்டாங்கன்ட்டாங்க இந்த வீடியோவை. எங்களோட பெரியம்மா இது என்னோட தீவிர ஃபேனு. அவங்களுக்காக இங்கே டிக்டேட் பண்ணுறேன். கைஸ் பெரியம்மா, மை பெரியம்மாஸ்
வீட்டில் எல்லாருமே உன்னோட ஃபேன் தான். இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க, அதனால சொன்னாங்க, நான் உன்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்டா, ஃபாலோ பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, எவன்டா நம்மளோட சேனலை இது பண்ண போகிறான், லைக் பண்ண போகிறான், சப்ஸ்கிரைப் பண்ண போகிறான் அப்படின்னு. கடைசியில் தான் தெரிஞ்சு என்னோட பெரியம்மாவே எனக்கே தெரியாமல் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணிட்டு முடியல.